ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அ தம்ப்நெயில்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சிலபஸ் மாறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து நெறைய டவுட் வர ஆரம்பிச்சுருச்சு. அ ஆல்ரெடி வந்து முன்னாடி வந்து நம்ம ஒரு ஃப்ளோவா வந்து போய்க்கிட்டு இருந்தோம். தமிழ்னா இப்படிதான் படிக்கணும். ஜிஎஸ்னா இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃப்ளோவா கரெக்ட்டா போய்க்கிட்டு இருந்தோம். எப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு சிலபஸ மாத்தி விட்டாங்களோ, அப்பையிலருந்து இப்ப எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய குழப்பத்துல வந்து இருக்காங்க. இன்னும் வந்து அந்த குழப்பம் வந்து முடியல. நம்மளுக்கு சிலபஸ் இப்போ அவங்க மாத்தி 10, 15 நாள் ஆகிருச்சு. ஆனா, இன்னுமே வந்து நான் அந்த குழப்பம் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ்ட்ட வந்து இன்னும் சரியாகல. ஏகப்பட்ட டவுட்ஸ், ஏகப்பட்ட மெசேஜ், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. என்னன்னா, இப்ப குடுத்திருக்கிற சிலபஸ் படி, தமிழுக்கு இப்ப மாத்திருக்கிற சிலபஸ் படி, நாங்க வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறதா? சிலபஸ் வைஸ் படிக்கிறதா? இல்ல புக் வைஸ் படிக்கிறதா? இப்ப பழைய மாதிரி நம்ம இயல் வைஸ் படிச்சோம்ல. 6த்னா இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4 அப்படி படிச்சோம். அதே மாதிரி அந்த மாரி படிக்கிறதா? இல்ல இப்ப வந்து நெறைய பேர் வந்து சிலபஸ் வைஸ் படிக்கலான்னு சொல்றாங்க. இல்ல நம்ம சிலபஸ் வைஸ் போலாமா? இலக்கணம்ல என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன இது குடுத்துருக்காங்களோ, அந்த மாரி சிலபஸ் வைஸ் போலாமா? அப்படிங்கிற மாரி நெறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கு. இப்ப அத வந்து நம்ம தெளிவா வந்து எப்படி நம்ம படிச்சா நம்மளுக்கு நல்லது? எப்படி படிச்சா வந்து நம்மனால ஈஸியா இத வந்து தமிழ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்? எது வந்து ரொம்ப சுலபமான வழி? எதுல அதிகமான மார்க்ஸ் வந்து நம்மனால ஸ்கோர் பண்ண முடியும்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். சரியா? ஸோ வீடியோவ கவனமா ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இனிமே டவுட்டுங்கிறதே வராது. தமிழ் நம்ம இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு உறுதி ஆயிருவீங்க. சரியா? அந்த மாரி அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நாங்க சொல்றத தெளிவா கவனமா கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், என்ன டவுட் இருந்தாலும் பரவால்ல. சரியா? வேற எதுவும் டவுட் இருந்தாலும் அத கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் வந்து நம்ம அடுத்து பண்ணுவோம். இப்பதைக்கு இந்த டவுட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணுவோம். சரியா? இப்ப சிலபஸ் வைஸ் படிக்கிறதா? புக் வைஸ் படிக்கிறதா? அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டவுட். இதுல என்னன்னா இப்ப நெறைய பேருக்கு இப்ப என்ன குழப்பம் ஆயிருச்சுன்னா, இதுல வந்து ஈஸியா தானே கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழின்னு கேட்டிருக்காங்க. உரிய பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அந்த மாரி கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறம்போது, நம்ம இப்ப பிரித்து எழுதுகளா எடுத்து எழுதிட்டு போயிரலாம்ல. இப்ப 6த்துல எவ்வளோ பிரித்தெழுதுக இருக்கு. அதே மாரி 6த்துல எவ்வளோ சேர்த்தெழுதுகள் இருக்கு. எவ்வளோ பொருள் தருக இருக்கு. இது எல்லாத்தையும் தனியா எடுத்து படிச்சுட்டு போயிருவோம். அதே மாரி 7த்துல, 8த்துல, 9த்துல இப்படி நெனைக்கிறாங்க. ஆனா, இது வந்து மிகப்பெரிய தவறு. சரியா? என்னடா இப்படி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. நீங்க இந்த தமிழ இப்ப குடுத்திருக்கிற சிலபஸுக்கும், இயல் வைஸ் படிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஒரே ஆப்ஷன். ஓகேவா? இயல் வைஸ் படிச்சா மட்டும் தான் உங்களால இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். இயல் வைஸ் நீங்க படிக்கல அப்படின்னா, உங்களால இந்த எக்ஸாம கிளியர் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. சரியா? இயல் வைஸ் நீங்க படிச்சா மட்டும் தான் இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். "என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. அதுக்கான விளக்கமும் நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். இயல் வைஸ் நான் ஏன் படிக்க சொல்றோம்? இயல் வைஸ் படிச்சா ஏன் நல்லது? சிலபஸ் வைஸ் படிச்சா ஏன் கெட்டதுங்கிறதையும் சொல்றோம். சரியா? வீடியோவ கவனமா பாருங்க. இப்ப என்னன்னா, இப்போ ஒரு இயல்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். ஆனா, இதுல என்னன்னா, நீங்க இயல் வைஸ் படிக்கணும். ஆனா, நம்ம முன்னாடி படிச்ச மாரி படிக்க வேணாம். நம்ம முன்னாடி வந்து இயல் எப்படி படிச்சோம்? செய்யுள் அந்த மாரி எல்லாமே படிச்சோம். சரியா? இதுலயும் எல்லாமே படிக்கணும். ஆனா, நம்ம முன்னாடி எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, ஓரலா ஒரு ரீட் பண்ணிட்டு, எதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து படிச்சோமோ, அத அப்படியே உல்டா பண்ணிக்கோங்க. எதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்தோமோ, அதெல்லாம் ஓரலா படிங்க. எதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம ஓரலா படிச்சோமோ, அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. சரியா? இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். நான் ஒரு லெசன வச்சு உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு சொல்றேன். சரியா? கவனமா பார்த்துக்கங்க. இப்ப ஒரு இயல் எடுக்கிறோம்னு வைங்களேன். அதுல வந்து 2 செய்யுள் பகுதி இருக்கும். 2 உரைநடை பகுதி இருக்கும். ஒரு துணைப்பாட பகுதி கூட இருக்கலாம். அந்த 2 உரைநடைங்கிறது வந்து ஒரு துணைப்பாடமா கூட வரும். இலக்கண பகுதி வரும். சரியா? இத எதுக்காக நம்ம படிக்க சொல்றோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிய பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஓப்பனிங்ல ஈஸியா குடுக்குற மாரி குடுத்துருவாங்க. 10த் வரைக்கும் சொல்லுவாங்க. நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டா இருந்தா உங்களுக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சிய பத்தி. நியூ ஸ்டூடெண்ட்டா இருந்தா தயவு செஞ்சு நாங்க சொல்றத காது குடுத்து கேளுங்க. ஏன்னா, நியூ ஸ்டூடெண்ட்னா நீங்க ஈஸியா இருக்கு. இப்படி படிச்சிடலாம். சிலபஸ் வைஸ் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம்னு நெனைப்பீங்க. ஆனா, அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்ட குடுக்காது. உங்களுக்கு நீங்க பொருள் தருக அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, ஒவ்வொரு பாடல் வரிகளுக்கு கீழயும் வந்து ஒரு 5லேருந்து 10 வரைக்குமே இருக்கும். 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு இயலுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப மொத்தம் 64 இயல்கள் இருக்கு. இந்த 64 இயல்கள்ல உள்ளதையும் மொத்தமா நீங்க எப்படி உட்கார்ந்து ஒரே டயத்துல மனப்பாடம் பண்ணுவீங்க? அது என்னன்னே தெரியாம, இப்ப ஒரு பாடல் வரி எடுத்துக்கிட்டீங்க. இப்ப இதுதான் வந்து இயல் 1 சரியா? இயல் 1 பொறுத்தவரைக்கும் இங்க என்னென்ன குடுத்துருக்காங்க? நல்லா பாருங்க. இன்பத் தமிழ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இன்பத் தமிழ் யார் எழுதுனது?
பா பாரதிதாசன் எழுதினது. சரியா? பாரதிதாசன் வந்து இங்க சிலபஸ்ல இருக்காரா? பாரதிதாசன் வந்து இங்க சிலபஸ்ல இருப்பாரு. பாவேந்தர் குடுத்துட்டாங்களா? அப்ப நீங்க இந்த பாடல் படிக்கணுமா? அடுத்து பாருங்க. தமிழ் கும்மி. தமிழ் கும்மி யார் எழுதுனது? பெருஞ்சித்திரனார் எழுதுனது. பெருஞ்சித்திரனார் இங்க இதுல இருக்காரா? இருக்காரு. பெருஞ்சித்திரனார் எங்க? இந்தா இருக்காரு பாருங்க. பெருஞ்சித்திரனார் குடுத்துட்டாங்களா? அப்ப நீங்க இந்த பாடல் இந்த பாடல் படிக்கணும். வளர்தமிழ். வளர்தமிழ் ஏன் சார் நாங்க படிக்கணும்? வளர்தமிழ் தான் இல்லையே! வளர்தமிழ் ஏன் இல்ல? வளர்தமிழ் குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழின் தொன்மை, சிறப்பு எப்படி? இதெல்லாம் வந்து இதுதான் வந்து வளர்தமிழ்ல குடுத்துருப்பாங்க. சரியா? இப்படி குடுத்து உங்கள டைவர்ட் பண்ணிருவாங்க. நீங்க வந்து அசால்ட்டா நெனைப்பீங்க. இதே மாரி கனவு பலித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை இதெல்லாம் இலக்கணம். எல்லா இலக்கணமும் நீங்க படிக்கணும். இந்த புக் பேக்ல வர எல்லா இலக்கணமும், முதல் எழுத்தும், சார்பெழுத்தும், அதுக்கப்புறம் ஒலி பிறந்தது, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இந்த மாரி எல்லா எழுத்துக்களும் வந்து எல்லா இலக்கணமும் வந்து புக் பேக்குக்கு அதாவது ஒரு இயல்ல வர எல்லா இலக்கணமும் நீங்க கம்பல்சரி படிக்கணும். அதுலருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். இவங்க சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க. ஆனா வந்து எப்படி கேட்டுருவாங்கன்னா, கனெக்டிங்ல எங்களுக்கு வந்து ஒரு இத குடுத்து, அதுக்கு இதோட இது எல்லாமே சேர்ந்து வரும். அப்படிங்கிற மாரி கேள்விகள் வந்து கேட்டு விட்டுட்டு போயிருவாங்க. இப்ப பாவேந்தர் 10த் ஸ்டாண்டர்ட்ன்னு குடுத்துருக்காங்க. இங்க பாவேந்தர்ங்கிற டாபிக் குடுத்துருக்காங்க. திடீர்னு 11த், 12த்லருந்து ஒரு கேள்வி பாவேந்தர் பாரதிதாசன பத்தி எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு, நாங்க பாரதிதாசன் குடுத்துருக்கோம்ல, அதனால அந்த டாபிக்ல கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. அப்ப நீங்க எப்படி அத நீங்க படிப்பீங்க? சிலபஸ் வைஸ் படிச்சிடலாங்கிறீங்க. சிலபஸ் வைஸ் நீங்க இதெல்லாம் வந்து நீங்க எப்படி எடுத்து படிப்பீங்க? நான் இப்ப பாருங்க உங்களுக்கு டெஃபனிஷன் வந்து குடுக்குறேன் பாருங்க. இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப இன்பத்தமிழ். இந்த பாடல் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடிலாம் எப்படி படிப்போம்? இந்த பாடல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி, நம்ம இந்த இது எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணி படிப்போம். இப்ப நீங்க அப்படிலாம் படிக்க வேணாம். இலக்கணம் டாபிக் ஓரியன்டடா படிங்க. நம்ம அப்படிதான் கிளாஸஸ் வந்து எடுக்க போறோம். இன்னில வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயலுக்கும் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம சைட்லருந்து குடுப்போம். சரியா? இன்னிலருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிர்றேன். சரியா? இப்போ ஒரு பாடல் இப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த பாடல் வரி நாங்க ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து பொருள் தருக கேட்கலாம். எதுகை மோனை கேட்கலாம். சரியா? ஓரெழுத்து ஒரு மொழி கேட்கலாம். எது வந்து இந்த 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 ஒரு ஒரு லைன குடுத்து, இதுல விடுபட்ட எழுத்தை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். இப்ப தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் அப்படிங்கிற இடத்துல டேஷ குடுத்து உயிருக்கு நேர். இந்த விடுபட்ட பத்திய வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னா சிலபஸ்ல இருக்கான்னா, இருக்கு. நீங்க வேணா எடுத்து பாருங்க. இது எல்லாமே சிலபஸ்ல இருக்கு. இந்தா இருக்கு பாருங்க. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த இடத்துல இப்படி பாடல் வரிய குடுத்து கேட்டு போயிருவாங்க. அப்ப நாங்க இந்த பாடலே படிக்கல. நாங்க சிலபஸ் வைஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்க போனீங்கன்னா, இந்த பாடல் வரியிலருந்து ஒரு கேள்வி இப்படி எடுத்து குடுத்துட்டாங்க. நீங்க எத வச்சு பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. சிலபஸ் வைஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வோட் பண்றீங்க. வோட் வேற போஸ்ட் போட்டதுல வோட் வேற அதுல அதிகமா பண்றீங்க. நாங்க சிலபஸ் வைஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு பண்றீங்க. அதெல்லாம் எப்படி படிப்பீங்க? இப்ப நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு பொருள். விளைவு அப்படின்னா விளைச்சல் அப்படிங்கிறது பொருள். சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. அசதி அப்படின்னா சோர்வு. இதெல்லாம் எப்படி தெரியும்? இந்த பாடல படிச்சா தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாடல ஒரு வாட்டி நீங்க வாசிச்சுட்டு, இதோட சொல்லும் பொருள நீங்க வாசிச்சா தான், அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க வெறுமனே இந்த பாட்டுலேருந்து ஒரு 4, அடுத்த பாட்டுலேருந்து ஒரு 4 இப்படி ஒரு 500, 600 பொருள் தருக மொத்தமா எடுத்து வச்சுட்டு, அத உட்காந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே போனீங்கன்னா, உங்கனால எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. அப்படி போறவங்க, துணிச்சல் இருக்கிறவங்க துணிஞ்சு போங்க. ஆல்ரெடி நீங்க வேணா எந்த சேனல் வேணாலும் போய் பார்த்துக்கோங்க. சரியா? நான் சொல்றது ஒரு வேள என்ன இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க எந்த சேனல் வேணாலும் போய் பார்த்துக்கோங்க. சரியா? எல்லா சேனல்லயுமே சரியா நடத்துற ஒரு சேனல், கரெக்ட்டா உங்கள பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சேனல் நெனைக்கிறாங்க. நீங்க வேலைக்கு போகணும்னு ஒருத்தவங்க நெனைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இத தான் சொல்லுவாங்க. சரியா? அடுத்து நூல்வழிய பாருங்க. நூல்வழியில பார்த்தீங்கன்னா, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாரதிதாசன் கேட்டிருக்காங்க. அப்ப பாரதிதாசன் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க பாவேந்தர்ன்னு. அப்ப பாவேந்தர பத்தி இங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. புரியுதா? இத 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 நீங்க படிச்சீங்கன்னா தான், புரட்சிக்கவி என்றும், பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்ப இந்த பாவேந்தர பத்தி இன்னொரு பேர் கேட்பாங்க. நீங்க இந்த நூல் வெளியே பார்க்காம போயிட்டீங்க. நீங்க எப்படி படிப்பீங்க? சொல்லுங்க. இல்ல இந்த பாடல் வழியே குடுக்குறாங்க. தமிழுக்கும் மணமென்று பேர். இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். அப்படின்னு இந்த 4 லைன குடுத்து, இத எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. நீங்க இந்த பாடலே படிக்கல. பாரதிதாசன பத்தி மட்டும் ஒரு 2 பக்கம் படிச்சுட்டு போயிட்டீங்க. இப்ப இதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இதுக்காக தான் இயல் வைஸ் நீங்க படிக்கணும்னு சொல்றது. அதுக்காக நீங்க முன்னாடி மாரி இதெல்லாம் மாங்கு, 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 மாங்குன்னு நம்ம உட்காந்து படிக்க வேண்டியது இல்ல. முக்கியமானது மட்டும் எது சிலபஸ் ஓரியன்டடா வருதோ, எது எது முக்கியமா இந்த மாரி கேட்பாங்களோ ஏன்னா இப்படி கூட கேள்விகள் கேட்கலாம். நீங்க வந்து நம்ம அதுக்காக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து சுலபமாக்கிருச்சு அப்படின்னு எல்லாரும் அட்வர்டைஸ்மென்ட் எல்லாரும் விளம்பரம் போடுறனால, நியூஸ்ல போடுறனால அப்படி கிடையாது.
எல்லாருக்கும் ஈஸி ஆயிடுச்சுன்னா, அப்புறம் எப்படி எல்லாருக்கும் அவங்க வேலை குடுக்குறது? புரியுதா? இதெல்லாம் வந்து 1, 2 மார்க் தானே வரும். அதுக்காக இவ்வளோ படிக்கணுமா? 1, 2 மார்க் தான் டிசைடிங் ஃபேக்டர். டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் 1, 2 மார்க் தான் டிசைடிங் ஃபேக்டர். நீங்க நியூ ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா நல்லா தெரியும். நியூ ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு நாங்க சொல்றத கவனமா கேளுங்க. 1, 2 மார்க் தான் டிசைடிங் ஃபேக்டர். 0.25ல, 0.5ல, 0.75ல, 1 மார்க்ல, 1 1/2 மார்க்ல போன எத்தனையோ கேண்டிடேட்ஸ் இங்க இருக்காங்க. இத பார்க்குறவங்க யாராவது அப்படி உங்களுக்கு மார்க் போயிருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்ப உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கு, நியூ ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்பதான் அதோட சீரியஸ்னஸ் என்னங்கிறது வந்து புரிய வரும். சரியா? ஸோ, அப்ப நீங்க வந்து பயமுறுத்துறீங்களா? அப்படின்னா பயமுறுத்துறதுக்கு சொல்லல. எச்சரிக்கிறோம். முன்னாடியே வந்து உங்கள வந்து எச்சரிக்கிறோம். இப்படி போயிறாதீங்க. தப்பான பாதையில போயிறாதீங்க. ஏன்னா, தப்பான ரூட்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, திரும்ப அதிலிருந்து மாறி நீங்க வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஏற்கனவே நீங்க ரொம்ப நாள் படிச்சவங்க, இத்தன நாள் படிச்சவங்க, இப்ப சிலபஸ் மாறுனதே நெறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. மிகப்பெரிய அந்த ஒரு வழியில இருந்து இன்னும் நெறைய பேர் வெளிய வரல. என்னடா இது இவ்வளோ இது படிச்சோம், இவ்வளோ புக் படிச்சோமே மாங்கு மாங்குன்னு, கடைசில பார்த்தா இப்படி ஈஸியா ஒரு நாள்ல சிலபஸ் இப்படி மாத்தி வச்சுட்டாங்களே! அப்படிங்கிற மாரி நெறைய பேருக்கு வந்து அந்த ஒரு வருத்தமே வந்து பெரிய இதா இருக்கு. அப்படிங்கிறபோது இப்ப நீங்க திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. 0லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்படிங்கிறபோது இப்பயும் நீங்க தப்பான பாதையில போயிட்டீங்கன்னா, திரும்ப நீங்க மறுபடியும் வர முடியாது. ஏன்னா எக்ஸாம்க்கு வந்து நமக்கு டைமிங் அடுத்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு க தப்பான வழியில போகாதீங்க. சிலபஸ் வைஸ் படிக்கிறேன்னு போகாதீங்க. இங்க பாருங்க. இந்த பாடம் இப்ப சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் இந்த மொழித்திறன்லாம் வந்து நீங்க ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்க இப்படி படிச்சீங்கன்னா தான், உங்கனால இதெல்லாம் கவர் பண்ண முடியும். இதெல்லாம் எங்கே போய் படிப்பீங்க? காசி ஆனந்தன் இருக்காரா? இல்லைன்னா வச்சுக்குருவோம். தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும். தமிழென நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். சரியா? தமிழ பத்தி கேட்டிருக்காங்க. தமிழ பத்தி இங்க குடுத்துருக்காங்களா? இல்லையா? சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. யூனிட் 7ல குடுத்துருக்காங்க. தமிழின் தொன்மை கேட்டிருக்காங்க. சிறப்பு கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்னு குடுத்துட்டாங்க. சரியா? அப்ப தமிழ பத்தி அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. இதுல இல்லைனாலும் அடுத்து மேல யூனிட் 8ல யூனிட் 6ல குடுத்துருக்காங்கல்ல. அப்போ பழைய யூனிட் 8 வந்து இப்ப யூனிட் 6ஆ இருக்குல்ல. அதுல குடுத்துருக்காங்கல்ல. தமிழ் சமுதாய வரலாறுன்னு குடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கியம்னு குடுத்துருக்காங்க. இதுலருந்து கேட்பாங்கல்ல. திருக்குறளும் மாறாத விழுமியங்களும்னு இங்கேயும் குடுத்துருக்காங்க. திருக்குறளின் பொருத்தப்படாது அப்படின்னு குடுத்துருக்காங்க. திருக்குறளின் தத்துவ கோட்பாடுன்னு குடுத்துருக்காங்க. இங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. எல்லாமே மார்க் தானே. எதையுமே வந்து ஒவ்வொரு மார்க் அததான் நான் திரும்பவும் சொல்றேன். 1 மார்க், 2 மார்க் தான் உங்களோட வெற்றிய வந்து தீர்மானிக்கும். உங்களோட போஸ்டிங் வந்து தீர்மானிக்கும். இன்னைக்கு நீங்க இங்க வந்து கஷ்டமா இருக்கு. இவ்வளவு இது படிக்கணுமா, வைக்கணுமா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, பின்னாடி நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எக்ஸாம் ஹால்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரிசல்ட் வர்றதுக்குள்ள பெரிய கஷ்டப்படுவீங்க. வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேல பெரிய வருத்தமாயிரும். சரியா? ஏன்னா நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலை வீட்லயும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வரவங்க யாருமே வந்து நல்ல வசதி வாய்ப்பானவங்க, எந்த கவலையும் இல்லாதவங்க, எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க யாருமே டிஎன்பிஎஸ்சி படிக்க வரவே மாட்டாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வரவங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு வலி இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்து ஒரு அடி இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்து பல பேர் வந்து பலவிதமா அவங்கள பேசுவாங்க. "நீலாம் என்னத்த பண்ண போற? நீலாம் என்னத்த செய்ய போற? இதெல்லாம் வந்து நீ பாஸ் ஆக முடியுமா? இத்தன லட்சம் பேர் எழுதுறாங்க. இவ்வளோ இவ்வளோ லட்சம் பேர் இது பண்றாங்க. காசு குடுத்து உள்ள போயிருவாங்க. அது நடக்குது, இது நடக்குது." அப்படின்னு 1008 விமர்சனங்கள் வரும் நம்ம மேல. அது எல்லாத்தையும் தாண்டி வீட்ல உள்ளவங்கள சமாளிச்சு, சுத்தி இருக்கிறவங்கள சமாளிச்சு, சொந்த பந்தங்கள சமாளிச்சு, எல்லாரையும் சமாளிச்சு தான் ஒரு கேண்டிடேட் வந்து உள்ள வராங்க. அப்படிங்கிறபோது இவ்வளோ கஷ்டங்கள பார்த்த நம்மளுக்கு, இந்த சிலபஸ் வைஸ், இயல் வைஸ் படிக்கிறதுங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. சரியா? அத ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுலருந்து கண்டிப்பா கேள்விகள் கேட்பாங்க. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். சமூகத்த பத்தி செய்தி இருக்கா? இருக்குல்ல. தமிழ் சமூகத்த பத்தி கேட்டிருக்காங்கல்ல. இந்தா தமிழ் சமுதாய வரலாறுன்னு குடுத்துருக்காங்கல்ல. இத பத்தி கேட்பாங்கல்ல. இப்ப இந்த இடத்துல தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகளின் செய்திகள்னு கேட்டுருக்காங்க. அப்ப தமிழ் சமூகம் அப்படிங்கிறத வச்சு இந்த கேள்வி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க டைரக்ட்டா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா சிலபஸ் வச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பாடல் வரி படுத்து இந்த மாரி பொறுத்துக குடுத்துருவாங்க. விளைவுக்கு நீர் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது இப்படி குடுத்துருவாங்க. இப்ப நீங்க இந்த இந்த பாடல் வரிய நீங்க படிக்கல அப்படின்னா, இந்த பொருள் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பொறுத்துக உங்களுக்கு எப்படி தெரியும்? பொறுத்துகங்கிறது வந்து சிலபஸ்ல இருக்கு. சரியா? பொறுத்துக ச இப்ப சரியான பொருளை தேர்ந்தெடுக அப்படிங்கிறது சிலபஸ்ல இருக்கு. அப்ப பொறுத்துகள்ல நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி குடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லையா? ஸோ, அதனால நம்ம வந்து அவங்க 10% சொல்றாங்கன்னா, அவங்க 8 அடி சொல்றாங்கன்னா, நம்ம 32 அடி, 16 அடி இல்ல. 8 அடி அவங்க சொன்னாங்கன்னா, 80 அடி நம்ம பாயணும்.
புரியுதா? டிஎன்பிஎஸ்சி அப்பனா தான் நம்ம உடைச்சு, இத்தன லட்சம் பேர உடைச்சு நம்மளால வேலையில போய் உட்கார முடியும். சரியா? இப்ப அடுத்த பாடல் பாருங்க. இது வந்து தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல். தமிழ பத்தி வருது. பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. அப்ப இத கண்டிப்பா படிக்கணும். இங்க பாருங்க ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல், கோள். ஊழி அப்படின்னா என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை. மேதினி அப்படின்னா உலகம். இத வந்து நீங்க சும்மா வெறுமனே இப்படி சொல்லும் பொருளும் இப்படி நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகேவா? இது எதுக்கு சொல்லியிருக்காங்க? இது என்ன அர்த்தம்? ஒண்ணுமே புரியாது. அதுவே நீங்க இத படிச்சுட்டு நீங்க சொன்னீங்கன்னா, இங்க பாருங்க. இளம் பெண்களே! தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளைக் கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றைக் கொண்ட மொழி. சரியா? பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. சரியா? பொய்யை அகற்றும் மொழி தமிழ். அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி. அப்படின்னு வந்து குடுத்துட்டாங்க. சரியா? இப்ப இதுல இருந்தே கேள்விகள் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றைக் கொண்ட மொழி எது? அப்படின்னு கேட்பாங்க. சரியா? மனதின் அறியாமையை நீக்கும் மொழி எது? அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி எது? உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி எது? அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? அதுக்கெல்லாம் நீங்க இந்த பாடல் வரிகள ஒரு வாட்டி வாசிச்சுட்டு, இந்த பாடல இத வந்து நீங்க இந்த பாடல் பொருள வாசிச்சுட்டு போனீங்கன்னா தான் இதுலருந்து கேள்விகள் வரும். நம்ம இலக்கணத்த கொறச்சுட்டாங்க. நம்மளுக்கு செய்யுள், உரைநடை வந்து இல்லேன்னு சொல்ட்டாங்க. இல்லேன்னு சொல்லலப்பா. அத வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நம்ம அன்னைக்கே போன வீடியோலயே அதான் சொன்னோம். நியூ சிலபஸ்ல என்ன அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க வந்து முதல்ல இப்படி குடுத்தத, வேற விதமா தலைய சுத்தி மூக்க தொடுற மாரி குடுத்துருக்காங்க. அவ்வளதான். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த இலக்கணத்துல இவ்வளோ இது குடுத்துருக்காங்கல்ல, இதுக்கான கேள்விகள்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? புதுசா அவங்களே தயாரிப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இந்த மாரி பாடல் வரிகள்ல இருந்து, இந்த மாரி பாடலோட பொருள்ல இருந்து தான் எடுப்பாங்க. நீங்க அந்த இலக்கணத்த சிலபஸ் வைஸா நீங்க அந்த இலக்கணத்த படிச்சு அதோட ரூல்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க இங்க இருந்து கொஸ்டின் எடுக்கிறத நீங்க பார்த்தா தானே, உங்களால வந்து அந்த இத அட்டெண்ட் பண்ண முடியும். இல்லன்னு நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ண முடியும்? அது வந்து நீங்க சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு போயிரலாம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, மேத்ஸோட நான் ஃபார்முலா எல்லாமே படிச்சுக்கிறேன். மேத்ஸ் எப்படி எப்படி போடணுங்கிற ஃபார்முலா எல்லாமே நான் படிச்சுக்கிறேன். ஆனா ஒரு சம் கூட நான் போட்டு பார்க்க மாட்டேன். ஒரு சம் கூட நான் பிராக்டிஸ் பண்ண மாட்டேன். புக் பேக் சம் போட மாட்டேன். புக்ல குடுத்துருக்க எக்ஸர்சைஸ் சம் போட மாட்டேன். எதுவுமே போட மாட்டேன். ஆனா மேத்ஸோட ஃபார்முலா மட்டும் நான் படிச்சுக்கிறேன். அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 10 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, அதுலேருந்து ஒரு 10 கேள்வி உங்களுக்கு குடுத்துர்றோம். அந்த 10 கேள்வி உங்கனால எழுத முடியும்னு நெனைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. உள்ளுக்குள்ள அவ்வளோ ட்ரிக்ஸ் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அவ்வளோ இது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும், மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், மாத்தி போட வேண்டியது இருக்கும், சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபிராக்ஷன்ல மாத்த வேண்டியது இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். 100ஆல டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அதே தான். நீங்க சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு போகலாம் எக்ஸாம்க்கு அப்படிங்கிறது எப்படின்னா, மேத்ஸுக்கு வந்து நாங்க ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிறோம். ஒரு சம் கூட நாங்க பிராக்டிஸ் பண்ணவே மாட்டோம். அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்க அப்படி போனீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது. இத எதுக்கு நாங்க இவ்வளோ தூரம் நாங்க திரும்ப திரும்ப இவ்வளோ முக்கியமா இத ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நெறைய பேர் இன்னும் வந்து தப்பா சிலபஸ் வைஸ் போலாம் சிலபஸ் வைஸ் போகலாம். தப்பில்ல. எப்பன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த புக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல மொத்தம் வந்து ஒரு 64 இயல்கள் வரும். நியூ புக் மட்டும் நம்ம படிச்சா போதும் நல்லா. 6த்லேருந்து 12த் வரைக்கும் உள்ள நியூ புக் மட்டும் படிச்சா போதும். 10த் வரைக்கும் தானே சொன்னாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. 11த், 12த்லேருந்து கேள்விகள் வரும். கட்டாயம் வரும். நான் இந்த வீடியோல சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் சொல்றேன். இதே மாரி நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை மாசம் கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுவேன். அப்போ இத வந்து நான் கரெக்ட்டா சொல்றேன். கண்டிப்பா வரும். 11த், 12த்லேருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். வராம இருக்கவே இருக்காது. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி 20, 30 வருஷமா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல இருந்து. ஆனா அவங்க சொன்னது வராது. எக்ஸ்ட்ரா தான் வரும். கேட்டா நாங்க டாபிக்ல குடுத்துருக்கோம்ல. அது கவர் ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. கேட்கறது 2வதுங்க. பரீட்சை முடிஞ்சிருச்சுல. கேட்கறது 2வது. நம்மளுக்கு போஸ்டிங் தானே வேணும். அதுக்கப்புறம் நீங்க போய் சண்டை போட்டு, 2 கேள்விகள் வந்து நீங்க அவுட் ஆஃப் இதுலருந்து வந்துருச்சு. 5 கேள்விகள் வந்து வந்துருச்சு. அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து மார்க் குடுத்து போஸ்டிங் குடுங்க அப்படின்னு சொன்னா குடுப்பாங்களா? சொல்லுங்க. குடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறம்போது, நம்ம போய் இத வந்து அவங்க குடுத்தது மாரி தான் கேட்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம போராட்டம் பண்றதுக்கோ, நம்ம சண்டை போடுறதோங்கிறது வந்து நம்ம வேலை கிடையாது. இப்ப நம்மளோட ஒரே நோக்கம் என்ன? நம்மளோட கோல் என்னன்னா, நம்மளுக்கு போஸ்டிங் வேணும். அவ்வளோதான். நீ எதுலருந்து வேணாலும் கேட்டுக்க. நான் அடிப்பேன். அப்படின்ட்டு போறவன் தான் கேண்டிடேட். நீ என்னனாலும் கேளு. நான் அடிப்பேன். அவன் தான் கேண்டிடேட்.
புரியுதா? அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வேலை. என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்றவங்க தான் கவர்மெண்ட் வேலையில உள்ளவங்க. சரியா? என்னனாலும் வரலாம். திடீர்னு போராட்டம் பண்ணுவாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து தீக்குளிப்பாரு. திடீர்னு ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் நடக்கும். இதெல்லாம் போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர் வந்து நின்னு அந்த இடத்துல டீல் பண்ணணும். ஒரு 100 பேர் வந்து ரோட்ட மறிச்சு போராட்டம் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்கும். அப்ப இதெல்லாம் வந்து திடீர்னு இந்த மாரி விஷயங்கள் தான் அங்க நடக்கும். இப்படிதான் கொஸ்டினே எடுப்பாங்க உங்களுக்கு. இதுதான் எடுப்பாங்க. நீங்க பப்ளிக் எக்ஸாம் மாரி 10த், 12த் பப்ளிக் எக்ஸாம் மாரி நெனைக்காதீங்க. இந்த சிலபஸ் குடுத்துட்டாங்க. இதுக்குள்ள இருந்து கேள்வி வந்துரும். நம்ம இந்த இம்பார்ட்டன்ட்லாம் படிச்சுட்டு போவோம் தெரியுமா? 10த், 12த்லலாம் சொல்லிருவாங்க. சயன்ஸ்ல இந்த கேள்வி தான் வரும். சோசியல்ல இந்த கேள்வி தான் வரும். மேப்ல இந்த மேப் தான் வரும். அப்படின்னு சொல்லிருவாங்க. நம்ம அத திரும்ப, 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 திரும்ப படிச்சுட்டு அத போய் அங்க டக்கு டக்குன்னு அடிச்சு 90, 95, 97 இப்படி எடுத்துட்டு அப்படிலாம் நீங்க இங்க டிஎன்பிஎஸ்சில எடுக்க முடியாது. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. அப்படிலாம் உங்கனால இந்த டிஎன்பிஎஸ்சிக்குல நீங்க எடுக்கவே முடியாது. டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் திடீர்னு ஒரு சூழ்நிலை, அத நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அப்படிங்கிறது தான் அவங்களோட இதுவா இருக்கும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். அவங்களோட நோக்கமா இருக்கும். அவங்க அந்த ஆங்கிள்ல தான் அவங்க கொஸ்டின் எடுப்பாங்க. எல்லா பிரச்சனையும் நடக்கும்போது, உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டா அந்த பிரச்சனை நடக்கும். இப்போ 100 பேர் ஒரு இடத்துல போராட்டம் பண்ண போறாங்க. உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிருவாங்களா? இப்டி இப்டி போங்க, இப்டி இப்டி பேசுங்க. இதுதான் இந்த பேப்பர்ல எல்லாத்தையும் அடிச்சு, மேல இருந்து உங்களுக்கு மேலதிகாரி இந்த மாரி பேசுப்பா, மனப்பாடம் பண்ணி அப்டின்னு சொல்லிருவாரா? சொல்ல மாட்டாரு. அந்த சூழ்நிலையில நீங்க தான் போய் அத வந்து ஃபேஸ் பண்ணணும். நீங்க தான் அந்த மக்கள வந்து ஃபேஸ் பண்ணணும். நீங்க தான் அங்கே உள்ள பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்ணணும். அவங்க தான் கவர்மெண்ட் ஆஃபீசர். அப்ப நீங்க அதுக்கேத்த மாரி தயாராகணும். நான் இது மட்டும் தான் படிப்பேன். நான் இந்த மாதிரி தான் படிப்பேன். நான் இதுக்குள்ள மட்டும் தான் படிப்பேன். ஆனா எனக்கு போஸ்டிங் வேணும்னா, அப்படி கிடைக்காது. எதுனாலும் சரி, நான் அடிப்பேன். அப்படிங்கிறவங்க தான் கேண்டிடேட். எப்படினாலும் நீ கேளு. நான் அடிப்பேன். அப்படிங்கிறவங்க தான் கவர்மெண்ட் ஆஃபீசர். புரியுதா? அப்படி உள்ளவங்க மட்டும் தான் உள்ள முடியும். அத மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப இவ்வளோ இதா சொல்றோமேன்னு வந்து நெனைக்காதீங்க. ஏன்னா, இது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். எப்பயுமே ஆரம்பம் தான் வந்து ரொம்ப முக்கியம். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கங்க. முதல் கோணல், முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. நீங்க ஆரம்பத்த வந்து தப்பா ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அது கடைசி வரைக்கும் தப்பாவே போயிரும். நீங்க ஆரம்பத்துலருந்து சரியா போயிட்டீங்கன்னா, என்னைக்குனாலும் அது சரியான பாதையில உங்கள போய் சேர்த்துரும். அத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப பெருஞ்சித்திரனார பொறுத்தவரைக்கும் பெருஞ்சித்திரனார் குடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார் பாடல் வரிகள் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுல இன்னொன்னு என்ன நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, இந்த புக் பேக் வந்து கம்பல்சரி படிக்கணும். எல்லாத்துலயுமே புக் பேக் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுலருந்து கேட்பாங்க. தமிழ் மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். கேட்டுருக்காங்களா சார்? கேட்பாங்க. எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? இந்தா பாருங்க சிலபஸ்ல. இந்தா காமிக்கிறேன் பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக குடுத்துருக்காங்களா? பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு குடுத்துருக்காங்களா? பயிலுதல் அப்படிங்கிறது இதெல்லாம் எங்கேருந்து வரும்? அங்கேருந்து தான் வரும். இந்த மாரி புக் பேக்ல இருந்து தான் வரும். சரியா? வேற எங்கேருந்தும் வராது. இந்த மாரி புக் பேக்ல குடுத்து தான் கோடிட்ட இடங்களே குடுத்து தான் தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. இதெல்லாம் வந்து நீங்க அந்த பாடல்கள படித்தா தான் தெரியும். இங்க பாருங்க. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொய் கூட்டல் அகற்றும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க அந்த பாடல படிச்சு அதோட நீங்க படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதுக்கான பொருள் வந்து சரியா புரியும். சரியா? இல்லன்னா வந்து உங்களுக்கு சரியா புரியாது. ரொம்ப 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 கஷ்டம். ஆனா, சிலபஸ் வைஸ் நீங்க படிக்கணும். அது எப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, புக் வைஸ் படிச்சிருங்க. 64 இயல்கள். அதான் நான் சொன்னேன். 64 இயல்கள் இருக்கிறத புக் வைஸ் படிச்சிருங்க. 2 மாசம் ஆகும். ஜனவரி, பிப்ரவரி இப்ப ஆரம்பிச்சா கூட, இன்னிலருந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயலுக்கு வந்துரும். டெய்லி ஒவ்வொரு இயல் வந்து நம்ம வந்து போடப் போறோம். சரியா? டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு 4, 5 இயலாவது நம்ம கம்ப்ளீட் பண்ற மாரி பார்ப்போம். 2 வாரத்துல ஒரு புக்க வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ற மாரி பார்ப்போம். அப்படி பார்த்தாலுமே இப்ப 64 இயல்கள் 2 மாசம் வச்சுக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி 2 மாசத்துல நம்ம முடிக்கிறோம். இயல் வைஸ் நீங்க முடிச்சுட்டு, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசம் உங்க கையில இருக்கு. அந்த 4 மாசம் நீங்க சிலபஸ் வைஸா போங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட்டு புக் வைஸா படிச்சுக்கோங்க. புக் வைஸா படிச்சு, இதெல்லாம் என்னென்ன இருக்கு? பாடாளி இந்த இதெல்லாம் என்ன? நயம் உணர்தல்னா என்ன? இந்த புக் பேக்லாம் என்னென்ன இருக்கு? இந்த மாரி அப்படி நீங்க ஒவ்வொரு பாடமா படிச்சுட்டு வரும்போதே, இந்த இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்து தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இந்த சேர்த்தெழுதுக அப்படின்னு ஒரு தனியா பிரித்தெழுதுக அப்படின்னு ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. நோட்ல பேப்பர் பேப்பர் வச்சுக்கோங்க. சேர்த்தெழுதுகன்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. பொருள் தருகன்னு ஒண்ணு தனித்தனியா வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பாடல் படிக்கிறீங்களா? இதுல என்னென்ன சேர்த்தெழுதுகள் கேட்டிருக்காங்க? என்னென்ன பொறுத்துக கேட்டிருக்காங்க? என்னென்ன பொருள் தருக கேட்டிருக்காங்க? என்னென்ன பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க? தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. இப்படியே எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு இயல் முடிக்க, 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 முடிக்க இந்த இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே தனித்தனியா நீங்க எழுதி வச்சுக்கிட்டே வாங்க.
உங்களுக்கு பெரிய சுமையா இருக்காது. நீங்க மொத்தமா உட்கார்ந்து 600, 700 நீங்க உட்கார்ந்து எடுத்து எழுதி, நோட்ஸ் எடுத்து எங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஃபுல்லா பிரித்தெழுதுக, ஃபுல்லா 6த் டூ 12த் எடுத்து இந்தாப்பா படி. சேர்த்ததுக்கு ஃபுல்லா 6த் டூ 12த் இந்தா எடுத்து படி. இப்படின்னு குடுக்குறது வந்து ரொம்ப, 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 ரொம்ப ஈஸி. அது ஒரு வேலையே கிடையாது. ஈஸியா 2 நாள், 3 நாள் உட்கார்ந்தா நாங்க எடுத்து பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு குடுத்துட்டு போயிரலாம். பெரிய விஷயமே இல்ல. பிடிஎஃப் ரெடி பண்ணி குடுத்துட்டு போயிரலாம். ஆனா, இப்படி நாங்க ஒவ்வொரு கிளாஸஸா எடுத்து உங்களுக்கு விளக்கம் சொல்றது வந்து ரொம்ப, ரொம்ப கஷ்டம். ஆனா, நாங்க எதுக்கு கஷ்டமான ஆப்ஷன சூஸ் பண்றோம்னா, நீங்க ஈஸியா கிளியர் பண்ணணும். நீங்க ஈஸியா இந்த எக்ஸாம படிக்கணும். நீங்க ஈஸியா இந்த சிலபஸ முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நாங்க கஷ்டமான ஒரு ஆப்ஷன சூஸ் பண்றோம். புரியுதா? அதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா, நீங்க அப்படி படிச்சா தான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்க இப்படி படிக்க, படிக்க ஓரியலா படிக்க, படிக்க, படிக்க அதுல என்னென்ன பிரித்தெழுத்துகள் வருதோ, அதுல என்னென்ன சேர்த்தெழுத்துகள் வருதோ, அதுல என்னென்ன பொருள் தருக வருதோ, இது எல்லாத்தையுமே அப்படி அப்படியே அப்பப்ப தனித்தனியா எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. 64 இயல்கள் நீங்க முடிச்சோன, 2 மாசத்துல ஈஸியா முடிச்சிடலாம். நியூ புக் மட்டும் படிச்சா போதுமா? நியூ புக்ல மேக்ஸிமம் கவர் ஆயிரும். 90% முடிஞ்சுச்சு. நியூ புக்லயே முடிஞ்சுச்சு. சிறப்பு தமிழ்ல 1, 2 இருக்கு. அத அப்பதைக்கு நம்ம பார்த்துக்கிறோம். ஓல்டு புக்ல இதுல உள்ள இலக்கணம் அதே தான் ஓல்டு புக்லயும் சொல்லியிருக்காங்க. ஓல்டு புக்ல பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஓல்டு புக்ல நீங்க பெருசா ஒண்ணும் நம்ம வந்து இது பண்ண போறதெல்லாம் இல்ல. 1 நாள் 2 நாள் ஒரு வாரம் 10 நாள்லயே வந்து ஓல்டு புக் ஃபுல்லா முடிச்சு விட்டுறலாம். 6த் டூ 10த்தே ஃபுல்லா முடிச்சு விட்டுறலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. நீங்க நியூ புக்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கனாலே 90 டூ 95% க்ளோஸ். அதுக்கு மேல உள்ளத வந்து அப்புறம் பார்ப்போம். இப்படி இப்படி நீங்க அடுத்த இது வேணுமா, அது இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆரம்பிச்சா தான். ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிச்சா தான். ஆரம்ப ஆரம்பிச்சா தான் நீங்க அடுத்து ஓட முடியும். சரியா? யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இது சரியா வருமா? அது சரியா வருமா? இது இப்படி வருமா? அது அப்படிலாம் யோசிக்காதீங்க. முதல்ல ஆரம்பிங்க. அத எப்படி சரியாக்குறதுங்கிறத அப்புறம் பார்த்துக்குருவோம். சரியா? முதல்ல ஆரம்பிங்க. ஆரம்பிக்கும்போது சரியான பாதையில ஆரம்பிங்க. அது எல்லாமே அதுவே உங்களுக்கு தன்னால அது சரியான இத கூட்டு போகும். சரியா? அதான் இங்க ரொம்ப முக்கியம். வளர் தமிழ். அதேமாரி இந்த பாடம் ரொம்ப முக்கியம். தமிழ் தொன்மை, தமிழ் சிறப்பு அந்த இதில கவர் ஆகும். இந்த பாடமும். கண்டிப்பா கவர் ஆகும். இங்க பாருங்க இந்த இதெல்லாம் கேட்பாங்க. "என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய்." இத எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. இப்ப இந்த பாடமே நீங்க படிக்கல. எதுவுமே வேணான்னு சொல்ட்டாங்கப்பா. இந்த உரைநடைலாம் நான் படிக்காம போயிட்டேன்ப்பா. இது வந்து பாரதியார் எழுதியிருக்காரு. பாரதியார் இருக்காரா சிலபஸ்ல? இருக்காரு. "என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய்" அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப நீங்க இங்க என்ன எழுதுவீங்க? சிலபஸ் வைஸ் நான் படிச்சேன் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் நீங்க பாரதியார் எழுதின பாடல்கள் எல்லாத்தையும் உட்காந்து படிப்பீங்களா? அப்படி கிடையாது. இந்த புக்ல என்ன இருக்கோ அத தான் கேட்பாங்க. பாரதியார் பத்தி கேட்கறாங்கன்னா, பாரதியார் பத்தி உள்ள என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே கேட்பாங்க. "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம்" அப்படிங்கிற வரிகள் கேட்பாங்க. ஏன்னா பாரதியார் நாங்க குடுத்துருக்கோம்ல. சார் இந்த உரைநடையெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. பாரதியார் குடுத்துருக்கோம்லப்பா அப்படிம்பாங்க. பாரதியார் இருக்குல்ல சிலபஸ்ல. பாரதியார் பத்தி கேட்போம்ன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ப கேட்போம்ல. தொல்காப்பியத்த பத்தி கேட்போம்ன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ப கேட்போம்ல. தமிழ பத்தி கேட்போம்ன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ப வலஞ்சொல்லினா என்ன? இடஞ்சொல்லினா என்னன்னு கேட்போம்ல. ஒரு 5 எழுத்துக்கள குடுத்து, இதுல பொருந்தாத வலஞ்சொல்லி எழுத்துக்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்போம்ல. ஆ, ஏ, அவ் குடுத்துருவோம். நா குடுத்துருவோம். லா குடுத்துருவோம். இதுல எது பொருந்தாத எழுத்து? லா தான் பொருந்தாத எழுத்து. ஏன்னா, லா வந்து இடஞ்சொல்லி எழுத்து. இப்படி கேட்போம்ல. அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? சொல்லுங்க. தமிழ்நாட பத்தி எல்லாமே குடுத்துருக்காங்க. தமிழ பத்தி, தமிழ்நாட பொருத்தி, இலக்கணத்த பொருத்தி எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. அறநூல்கள் தொடர்பான செய்திகள் குடுத்துருக்காங்க. பழமொழி 400, நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னார் 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் இது எல்லாமே குடுத்துருக்காங்க. இது எல்லாத்துல இருந்துமே கேள்விகள் வரும். கம்பல்சரி வரும். அப்படிங்கிறம்போது நம்ம எதையுமே இதுல ஒமிட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்லாத மாரி ஆக்கி எல்லாமே இருக்கு. அதான் உண்ம. ஏதாவது இப்ப பாகு பிளஸ் ஆல் பிளஸ் காய் அப்படின்னு கேட்பாங்க. பாகற்காய் இதை பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் புக் பேக்ல எங்கேயுமே இல்ல. நீங்க புக் பேக்ல உள்ள எல்லாத்தையும் எடுத்து படிச்சிருவீங்க. இத கேட்டுருவாங்க இங்க. பாகற்காய் பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்பாங்க. எப்படி எழுதுவீங்க? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு எழுதணும். இப்ப நீங்க இந்த லெசன ரீட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது வந்து தெரியும். அப்பனா தான் நீங்க அங்க போய் எழுத முடியும். இல்லைன்னா இதுல 1 மார்க் போயிரும். சார் 1 மார்க் தானே போஸ்டிங்கே போயிரும். 1 மார்க் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ உங்களுக்கு எதுக்கு போஸ்டிங் அப்படிங்கிற மாரி நினைச்சுருவாங்க. 1 மார்க்குங்கிறது தான் டிசைடிங் ஃபேக்டர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 1 மார்க், 1/2 மார்க் தான் டிசைடிங் ஃபேக்டர். 1 மார்க்ல உங்களோட வாழ்க்கையே மாறிரும். நல்லா யோசிச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எத்தன பேருக்கு கனவு? டிஎன்பிஎஸ்சி அந்த தமிழ்நாடு அரசு தேர்வாணையர் பணி ஆணையம் அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி நின்னு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது வந்து எத்தன பேரோட கனவு? மனசுல அத வச்சுக்கோங்க. 20,00,000 பேர் எழுதுனாங்க. போன எக்ஸாம்லாம் 20,00,000 பேர் எழுதுனாங்க. அப்ப அத்தன பேரோட கனவு. அத வந்து நீங்க அடையணும் அப்படின்னா, அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது.
சரியா? இந்த இந்த இதுலேருந்து கேட்கலாம். இந்த பாருங்க. இதுலேருந்து கேட்கலாம். பூவினுடைய 7 நிலைகள் என்னென்ன? அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அரும்பு, மொட்டு, முகை அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். 7 இது குடுத்துட்டாங்க. இதுல ஏதாவது ஒரு பேர வந்து மாத்தி வச்சுட்டு, உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இந்த 7 இதுல பொருந்தாதது எது? அப்படின்னு கேட்பாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், க்கு பதிலா இந்த செம்மல குடுத்துட்டு, க்கு பதிலா வேற ஏதாவது ஒரு இத குடுத்துருவாங்க. வேற ஏதாவது ஒரு தமிழ் பெயர குடுத்துருவாங்க. குடுத்துட்டு இந்த 7 இதுல பொருந்தாதது எது? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க இத படிச்சீங்கன்னா தான், உங்கனால அந்த இடத்துல சொல்ல முடியும். சரியா? அதே மாரி இந்த பாக்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பா. தாவர இலை பெயர்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை அப்டின்னா என்ன? இதெல்லாம் இலை. அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரை. அருகு, கோரை, இதெல்லாம் புல். நெல், வரகு இதெல்லாம் தாள். இதெல்லாம் நீங்க இப்படி படிச்சீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். உங்களுக்கு பர்டன் வந்து கம்மியா இருக்கும். ஒவ்வொன்னா நீங்க கிராஸ் பண்ணி போற மாரி இருக்கும். அதுக்காக எல்லா எல்லா செய்யுளும் எல்லா உரைநடையும், எல்லா துணைப்படம் அப்படி கிடையாது. எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதும். சரியா? இங்க பாருங்க இது கேட்பாங்க. தமிழ் எண்களை அறிவோம். கேட்டுருக்காங்க. 5னா என்ன? ரூனா என்ன? 5ன்னு கேட்பாங்க. 5னா என்ன? ரூன்னு கேட்பாங்க. ஆனா என்ன? 8. 8னா என்ன? ஆ அப்படின்னு கேட்பாங்க. இதுல ஒரு 5 இத குடுத்து, இதுல எது தப்பா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மேட்ச் கேட்பாங்க. இப்ப இந்த மாரி குடுப்பாங்க. 2, 3, 4, 7 இப்படின்னு குடுத்து, இந்த கீழ உள்ள எழுத்துக்கள வந்து மாத்தி மாத்தி குடுப்பாங்க. மாத்தி மாத்தி குடுத்து, இத பொறுத்துக அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? இந்த மாரி தான் கேட்பாங்க. அந்த மாரி இப்ப இதெல்லாம் வந்து நீங்க தனித்தனியா எடுத்து படிக்க முடியாது. இந்த பாருங்க இதெல்லாம் தமிழ் சொற்கள். இதெல்லாம் வந்து கேட்பாங்க. கண்டிப்பா. வேளாண்மைனா கலித்தொகை. திருக்குறள்ல வருது வேளாண்மை அப்படிங்கிறது. பதிற்றுப்பத்து வெள்ளம் அப்படிங்கிறது எதுல வரும்? பதிற்றுப்பத்துல வரும். கோடை கோடை அப்படிங்கிறது எதுல வரும்? அகநானூறுல வரும். இந்த மாரி கேட்பாங்க. சரியா? தொல்காப்பியம் இங்க பாருங்க. இப்ப 4 எழுத்து குடுத்துருவாங்க. உலகம், அ ஊர், அதுக்கப்புறம் அன்பு, உயிர் அப்படிங்கிறதுக்கு பதிலா வேற மீன் அப்படின்னு குடுத்துருவாங்க. இதுல தொல்காப்பியம்ல வராத சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. இதுல எது தொல்காப்பியம்ல வராது? மீன் அப்படிங்கிறது தான் வராது. ஏன்னா மீன் அப்படிங்கிறது குறுந்தொகையில வருது. அப்ப இதெல்லாம் வந்து இலக்கணம் தான். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம வந்து இதுல படிச்சா தான் நம்மனால சொல்ல முடியும். அப்ப இந்த லெசன்லாம் நீங்க கண்டிப்பா இது இது பண்ண வேணும். சரியா? இப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. இந்த மாரி பிறந்தநாள் வாழ்த்து இதெல்லாம் தேவையில்ல. இந்த மாரி அவாய்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொன்னும் இருக்கு. இத எப்படி சார் நாங்க பார்த்து பார்த்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா இயலுக்கும் என்ன படிக்கணும்? எது படிக்கக்கூடாது? எது தேவை? எது தேவையில்லன்னு எல்லாமே நம்ம டீட்டெயிலா சொல்லிருவோம். சரியா? இனிமே டெய்லி வந்து ஒவ்வொரு இயலுக்கான வீடியோ வரும். இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து டெய்லி ஒவ்வொரு இயலுக்கான வீடியோஸ் வந்து நம்ம போட போறோம். ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாரி, மெயினா ஹவுஸ் ஒய்ஃபு, வீட்லேருந்து படிக்கிறவங்க, வசதி இல்லாதவங்க, இவங்களுக்காக தான் நம்ம மெயினா நம்ம அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும். என்னைக்குமே நம்ம வந்து பேமெண்ட் வாங்க போறது கிடையாது. சரியா? ரூ. 1 கூட நம்ம வாங்க போறது கிடையாது. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கீழ கமெண்ட்ல கேளுங்க. அந்த உதவிய நாங்க பண்றோம். அவ்வளோதான். மத்தபடி உங்கள்ட்ட பேமெண்ட் வாங்கிட்டு என்ன எடுப்பாங்களோ, என்ன நடத்துவாங்களோ, அத நாங்க ஃப்ரீயா YouTubeல நடத்துறோம். சரியா? YouTubeல வந்து உங்களுக்கு நாங்க நடத்தி போடுறோம். நீங்க ஃபுல்லா பாருங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுல என்ன டவுட் வேணுமோ, வேற என்ன உங்களுக்கு தேவை இருக்கோ, வேற என்ன உங்களுக்கு அடிஷனலா தேவைப்படுதோ, அது எல்லாத்தையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ட வச்சு நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறோம். சரியா? ஏன்னா நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 5000 கேள்வி மொத்தமா குடுங்க, 8000 கேள்வி. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க அப்படிலாம் படிச்சுட்டு போய் உங்கனால எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. அதே மாரி இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். வேர் டூ ஸ்டடி கேட்டிருந்தீங்க. ஜிஎஸ்ல வந்து நியூ சிலபஸ் மாத்திட்டாங்கல்ல. திரும்ப வேர் டூ ஸ்டடி போடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லங்க. என்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அதே தான். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும், நீங்க சிலபஸ் மாத்திட்டாங்கன்னு நெனைக்கவே நெனைக்காதீங்க. அதுல ஒரு பொட்டு கூட சேஞ்ச் பண்ணல. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் எதுவுமே மாறல. ஜிஎஸ்ல வந்து நீங்க எதுவுமே நீங்க வந்து எதையுமே வந்து எக்ஸ்ட்ரா கம்மியா படிக்கணுங்கிற அவசியமே இல்ல. அங்க ஒண்ணுமே மாத்தவே இல்ல. ஹிஸ்ட்ரியையும் யூனிட் 8யும் ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் ஒண்ணாக்கிட்டாங்க. சரியா? எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9யும் ஒண்ணாக்கிட்டாங்க. அவ்வளதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஹிஸ்ட்ரி படிச்சு எப்படி நீங்க தனித்தனியா படிக்கிற மாரியே படிங்க. இல்லன்னா அதிகமா இருக்கும். நீங்க இப்ப நம்ம வேர் டூ ஸ்டடி போட்டோம்னு வைங்களேன், ஹிஸ்ட்ரில ஏற்கனவே நம்ம இவ்வளோ பாடங்கள் சொல்லியிருந்தோம். ஒரு 20, 25 பாடங்கள். அதே மாரி ஐஎன்எம்ல ஒரு 15, 20 பாடங்கள் சொல்லியிருந்தோம். இது 2யும் சேர்த்து மொத்தமா 40, 45 பாடங்கள் நீங்க படிக்கிற மாரி வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் அது பெருசா தெரியும். நீங்க தனித்தனியாவே படிங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வேர் டூ ஸ்டடி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணும் தப்பே கிடையாது. அதே தான் கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? பழமை அப்படின்னு கேட்பாங்க. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. இதுல பாருங்க எவ்வளோ பிரித்தெழுதுக, எவ்வளோ சேர்த்தெழுதுக இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க இந்த பாடத்தோட படிச்சு, 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 படிச்சு வரும்போது தான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும்.
சரியா? கனவு பழித்தது இதெல்லாம் வந்து விரிவானம். இதெல்லாம் வந்து ஒரு துணை பாடம் மாரி. இது எல்லாமே வந்து நம்ம படிக்கணுங்கிறது தேவை கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இதில நம்ம வந்து படிச்சுக்கிட்டா நல்லது. இந்த முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள் இத பத்திலாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடம் படிச்சுக்கணும். இது படிக்கணும். கண்டிப்பா இதுலருந்து கேட்பாங்க. "கடல் நீர் முகந்த கமஞ்சொலி ஏல் கமஞ்சூல் எழிலி" அப்படிங்கிற எதுல வருது? கார் 40. "நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு" அப்படிங்கிறது 18 இப்படின்னு கேட்பாங்க. "கோட்சுறா எறிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பாதவர்" அப்படின்னு கேட்பாங்க. "நற்றிணை" அப்படின்னு போடணும். அப்ப இதெல்லாம் வந்து கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. "திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும்." இதுல வந்து என்ன பண்ணுவாங்க? இப்ப இது இப்படியே கேட்பாங்களான்னா, அப்படி கிடையாது. "திணையளவு போதா" இந்த இடத்துல டேஷ் குடுத்துருவாங்க. "நீண்ட பனையளவு காட்டும்" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த இடத்துல சிறுபுல் நீர்ன்னு நீங்க கரெக்ட்டா போடணும். இல்லன்னா கோடிட்ட இடம்ன்னு கேட்பாய்ங்க. அப்ப இது நீங்க வந்து சொல்லவே இல்லையே சிலபஸ்ல. நாங்க கோடிட்ட இடம் குடுத்துருக்கோம்ல. நாங்க எதுனாலும் கோடிட்ட இடத்துல கேட்போம்ல. பாடல் வரி கேட்க மாட்டோம்னு நாங்க சொல்லியிருக்கோமா? நாங்க வந்து கோடிட்ட இடங்கள்னு வந்து குடுத்துருக்கோம்ல. சிலபஸ்ல வந்து கோடிட்ட இடங்கள்னு குடுத்துருக்கோம். அப்ப கோடிட்ட இடங்கள்ல நாங்க டேஸ் போட்டு கேட்போம்ல அத. அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாரி விஷயங்கள். ஸோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ, தயவு செஞ்சு அ ஈஸியா வந்து எடுத்துக்க வேணாம். அதுதான். இது மூலியமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க அசால்ட்டா எடுத்துக்கிட்டு நம்ம சிலபஸ் வைஸ் இது மட்டும் படிச்சா போதும், அது மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாரி அசால்ட்டா எடுத்துக்கிட்டு வேணாம். அது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரிசல்ட் இருக்காது. சரியா? அதுக்காக தான் நாங்க முன்னாடியே இவ்வளோ தூரம் உறுதியா சொல்றோம். இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் அதுதான். சரியா? அடுத்து இலக்கணம். இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் நீங்க ஒவ்வொரு இயல்லயும் உள்ள எல்லா இலக்கணமும் படிச்சுருங்க. உள்ள வருது, வரல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எல்லா இலக்கணமும் படிச்சிருங்க. மேக்ஸிமம் கவர் ஆகுது. 90% கவர் ஆகுது. இதுலருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். ஏன்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு மார்க்கும் முக்கியம். நான் திரும்ப, 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 திரும்ப அதான் சொல்றோம். பாருங்க குறில், நெடில் கேட்டிருக்காங்க பாருங்க. குறில், நெடில் இருக்கா? இதுல குடுத்திருப்பாங்க. குறில், நெடில்னு குடுத்திருப்பாங்க. நீங்க சிலபஸ் எடுத்து நல்லா வாசிச்சு பாருங்க. இதுல குறில், நெடில்னு குடுத்திருப்பாங்க. குறில்ல வர்றது என்ன? நெடில்ல வர்றது என்ன? கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. இந்த வாசித்தல் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் குடுத்திருப்பாங்க. முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், உவமை தொடரின் பொருள்தல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழியின் பொருளறிதல் இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம அதெல்லாம் வந்து எங்க எடுக்கிறதுன்னா, இந்த மாரி இலக்கணத்துல இருந்து, இந்த மாரி பாடங்களுக்குள்ள இருந்து தான் கேட்பாங்க. குறில்னா என்ன? நெடில்னா என்ன? எத்தன மாத்திரை வரும்? இது இது எத்தன மாத்திரை வரும்? இதெல்லாம் கேட்பாங்க. மெல்லினம்னா என்ன? இடையினம்னா என்ன? வல்லினம்னா என்ன? இதெல்லாம் நீங்க இப்படி இந்த பாடத்துல பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும். சரியா? அதுக்கப்புறம் புக் பேக். ஸோ, இத பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இயல் வயசு நீங்க படிங்க. சரியா? உங்களுக்கு குழப்பமா இருக்கு. எது படிக்கணும், வைக்கணும்னு தெரியலன்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னிலருந்து வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். செய்யுள், உரைநடை, துணைப்பாடம். இதுக்கு தனியா வீடியோஸ் வந்து போட்டுருவோம். இந்த இயல் இலக்கணத்துக்கு தனியா வீடியோஸ் வந்து போட்டுருவோம். சரியா? ஒவ்வொரு இயல்லயும் வந்து என்னென்ன இலக்கணம் இருக்கோ, அந்த இலக்கணத்துக்கு எல்லாத்துக்குமே தனியா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துரும். இத நம்ம முடிச்சுர்றோம். 2 மாசம் நம்ம இத முடிக்கிறோம். இதான் பிளான். ஓகேவா? நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம 2 மாசத்துல இந்த புக் வைஸா ஃபுல்லா முடிச்சுட்டு, மார்ச் மாசத்துக்கு மேல இருந்து நம்ம சிலபஸ் வைஸா ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்க இது எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க ஒரு வாட்டி. அத எல்லாத்தையும் வாசிச்சு படிச்சிருப்பீங்க. இது போக நீங்க அத எழுதியும் வச்சிருப்பீங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அப்படின்னு ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன ஒரு 5, 10 வரும். ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? நீங்க எழுதுறதுக்கு. இப்ப நீங்க மொத்தமா எடுக்கணும்னா, அதுவே உங்களுக்கு 2, 3 நாள் ஆகும். அதுக்கு நீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்க இந்த புக் வைஸ் ஃபுல்லா படிச்சு முடிக்கும்போது, உங்க கையில மெட்டீரியலே இருக்கும். பிரித்தெழுதுங்கன்னா, அதுக்கு ஒரு மெட்டீரியல். சேர்த்தெழுதுங்கன்னா, அதுக்கு ஒரு மெட்டீரியல். ஒரு மொழி பலபொருள் அதுக்கு ஒரு மெட்டீரியல். பழமொழி க அ கண்டுபிடிக்க, அதுக்கு ஒரு மெட்டீரியல். பொறுத்துக, அதுக்கு ஒரு மெட்டீரியல். இப்படி எல்லாத்துக்குமே உங்களுக்கு நீங்க தனித்தனியா நீங்க எழுதி, நீங்க உங்க கைப்பட நீங்க வச்சிருப்பீங்க. அப்ப ஒரு வாட்டி நீங்க வாசிச்சு படிச்சுட்டீங்க. வீடியோ பார்த்துட்டீங்க. ஒரு வாட்டி நம்ம போடுற வீடியோ பார்த்துட்டீங்க. அந்த வீடியோவ பார்த்துட்டு, நீங்க ஒரு வாட்டி வாசிச்சுட்டீங்க. 2 3வது அத ஒரு வாட்டி நீங்க வந்து எழுதி வைக்கிறீங்க. சரியா? அப்படிங்கிறம்போது, உங்களுக்கு அது வந்து நல்ல மனப்பாடம் ஆயிரும். இது போக நம்ம டெஸ்ட்டும் போடுவோம். இயல் வைஸ் டெஸ்ட்லாம் போடுவோம். அப்படிங்கிறப்போ அந்த டெஸ்ட்டே நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. இப்படிங்கிறப்போ இந்த 4 மெத்தட் நீங்க செஞ்சோனயே, உங்களுக்கு அது 80 to 90% உங்களுக்கு மைண்ட்ல ஏறிரும். திரும்ப மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம சிலபஸ் வைஸா ரிவிஷன் பண்ண போறோம். அப்படி நம்ம ரிவிஷன் பண்ணும்போது 100% போனோமா, அடிச்சோமா, வந்தோமா, போஸ்டிங் லெட்டர் வீட்டுக்கு வந்துச்சா அப்படிங்கிற மாரி இருக்கணும். புரியுதா? ஸோ இத மனசுல வச்சுக்கோங்க. சிலபஸ் வைஸா படிக்கிறது தவறு. புக் வைஸா போங்க. இயல் வைஸா போங்க. அதான் பெஸ்ட். இயல் வைஸா படிங்க. ஒவ்வொரு இயல் வைஸா படிங்க. ரொம்பலாம் நீங்க அவுட் ஆஃப் இதெல்லாம் படிச்சிறல.
முதல்ல படிக்கிறத வந்து நம்ம நெறைய கூட இவ்வளோ படிக்க, அவ்வளோ படிக்கன்னு நெனைக்காதீங்க. படிப்பு தான் ரொம்ப படிக்கிறது தாங்க இங்க ரொம்ப முக்கியம். நம்ம கடைசி வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்க போறீங்க. கூட ஒரு 4 பக்கம் படிச்சிட்டீங்கன்னா, இப்ப என்ன தப்பாயிற போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. கூட கூட வந்து நீங்க ஒரு 4 பக்கம் படிச்சிட்டீங்கப்பா எக்ஸாம்க்கு. சிலபஸ்ல அந்த டாபிக் வராது. கூட ஒரு 4 பக்கம் படிச்சிட்டீங்க. இப்ப அந்த எக்ஸாம்க்கு நீங்க போறீங்க. நீங்க உங்களுக்கு நல்ல பாஸ் ஆவீங்களா? ஃபெயில் ஆவீங்களா? பாஸ் ஆயிருவீங்க. இப்ப இதுவே வந்து இப்படி நம்ம சிலபஸ் வைஸா படிப்போம். இது மட்டும் படிச்சா போதும், அது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு ஒரு 4 பக்கம் எக்ஸாம்க்கு வர வேண்டிய முக்கியமான ஒரு 4 பக்கத்த நீங்க விட்டு போயிடுறீங்க. அப்ப அதுலருந்து கேள்வி வந்துருது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இதுல நீங்க பாஸ் ஆவீங்களா? ஃபெயில் ஆவீங்களா? யோசிச்சு பாருங்க. 4 பக்கம் நம்ம கூட படிக்கிறது நல்லதா? இல்ல 4 பக்கத்த விட்டுட்டு போறது நல்லதா? எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அத மனசுல வச்சுக்கோங்க. உங்கள எவ்வளோ பேர் வந்து அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. உங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது, நம்ம அவங்க வந்து நான் அததான் திரும்ப சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி 8 அடி பாய சொன்னா, நம்ம 80 அடி பாயணும். மனசுல வச்சுக்கோங்க. என்னைக்குமே தன்னம்பிக்கையா அந்த உறுதிய மட்டும் கைவிட்றாதீங்க. படிக்கலாம். எவ்வளோ நாள் படிக்கலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. தெரிஞ்சுக்கிறது தானே, நாலேட்ஜ் தானே. ஒண்ணுமே தப்பே கிடையாது. ஆனா நம்மளுக்கு வந்து அதுல வந்து ஒரு சேஃப்டி இருக்குல்ல. ஒரு 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 அஷ்யூரன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு என்னதான் இருந்தாலும் நம்ம கூட தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல. அவங்க 4 பக்கம் படிக்க சொன்னாங்க. நான் 8 பக்கம் படிச்சிருக்கேன்பா பார்த்துக்கலாம். அதுக்கு மேலயா கேள்வி வந்துற போது? அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல நம்மள்ட்ட. அந்த ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்கும்ல நம்மள்ட்ட. இதுல அவங்க 4 பக்கம் படிக்க சொல்லியிருக்காங்க. நீங்க இம்பார்ட்டன்ஸா வெறும் 2 பக்கம் தான் படிச்சிருக்கீங்க. ஏன்னா 4 பக்கம் சொல்லியிருக்காங்க, 2 தான் படிச்சிருக்கோம். அப்ப அந்த அடுத்த 2 பக்கத்துலருந்து கேள்வி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் லாஸ். இப்ப அதுவே நீங்க 8 பக்கம் படிச்சுட்டீங்க. அவங்க சொல்லியிருந்த அந்த 4 பக்கத்துலருந்து கேட்காம, கூட 6வது, 7வது பக்கத்துலருந்து கேள்வி கேட்டுட்டாங்க. நீங்க ஈஸியா அடிச்சுட்டு வேலைக்கு போயிருவீங்க. யார் யார் படிக்காம இம்பார்ட்டன்ஸு, நோட்ஸு இது மட்டும் படிச்சா போதும், அது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு படிச்சாங்களோ, அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிருவாங்க. இதான் நடக்கும். ஸோ ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இத மனசுல வச்சுக்கோங்க. வேற என்ன டவுட்னாலும் கீழ கமெண்ட்ல கேளுங்க. நம்ம இவ்வளோ ஃபோர்ஸா சொல்றோம், இவ்வளோ இதா சொல்றோம்னு நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு சீரியஸான விஷயம். நீங்க தப்பா ஒரு முடிவு எடுத்து தப்பான பாதையில இன்னைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, பின்னாடி கஷ்டப்படுவீங்க. இன்னைக்கு பயிற்சி காலத்துல நீங்க வேர்வை சிந்தல அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல நீங்க ரத்தம் சிந்துற மாரி ஆயிரும். சரியா? இது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ரத்தம் சிந்தணும், கண்ணீர் சிந்தணும். பாத்துக்கங்க. இன்னைக்கு பயிற்சி காலத்துல நீங்க வேர்வை சிந்தலாம். கூட படிக்கலாம். கூட ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் முழிச்சிருந்து படிக்கலாம். தூக்கத்த குறைச்சு படிங்க. தூக்கத்த கட்டுப்படுத்தி படிங்க. நாள பின்ன கவர்மெண்ட் போஸ்டிங் நீங்க போனதுக்கப்புறம் உங்கள யாரும் கேட்க போறது கிடையாது. காலைல 9 மணிக்கு வேலைக்கு போறீங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வரப்போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க சாயங்காலம் 7 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு கூட காலைல 7 மணிக்கு எந்திரிக்கலாம். 12 மணி நேரம் கூட தூங்கலாம். உங்கள யாரும் கேட்க போறதில்ல. மாசம் 20,000, 30,000 உங்களுக்கு சேலரி வந்துரும். அதுக்கடுத்து போஸ்டிங் ஏறிக்கிட்டே போகும். உங்களுக்கான ஒரு ஒரு லைஃப்ல வந்து உங்களுக்கான ஒரு அஷ்யூரன்ஸ் கிடைச்சிரும். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு பிடிப்புமே இல்லாதம்போது ரிஸ்க் எடுக்கணும். நீங்க ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான் லைஃப்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ, அதனால படிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு நம்மளோட சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழ டெலகிராம் லிங்க் குடுக்குறேன். டெலகிராம் சேனல்லயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இதையுமே வந்து ஈஸியா வந்து குறைச்சு மதிப்பு போடாதீங்க. குறைச்சு மதிப்பிடாதீங்க. டிஎன்பிஎஸ்சி அவ்வளோ ஈஸியாலாம் கேட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா ட்விஸ்ட் வப்பாங்க. அப்படிங்கிறம்போது இப்படி நம்ம அவங்க சொல்றத விட கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா படிச்சுட்டு போனா மட்டும் தான், நம்மளால அந்த எக்ஸாம அவங்க குடுக்குற கொஸ்டின நம்ம ஈஸியா அடிச்சு, மத்தவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும். சரியா? மெயினா நான் அதான் சொல்றேன். நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நம்ம இப்படி தான் போறோம். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். நான் வந்து கஷ்டப்படுறேன். நான் வந்து ஸ்கூல், காலேஜ்லயே வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் சார். நான் எப்படியாவது இந்த வேலை வாங்கிறணும். அப்பனா தான் என் ஃபேமிலி வந்து ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. வேற யாரையுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணல. சரியா? நான் வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நான் அங்க போய் ஃபீஸ் கட்டி படிப்பேன். இங்க ஃபீஸ் கட்டி படிப்பேன். நான் டெஸ்ட் பேட்ச்ல சேருவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க சேர்ந்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு எங்கெங்கே படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ படிச்சுக்கோங்க. யாருனால முடியலையோ, யாருக்கு சூழ்நிலை இல்லையோ, யாருக்கு வசதி வாய்ப்பு இல்லையோ, அவங்க மட்டும் நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும், என்ன டவுட்னாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான பதில் எல்லாமே வந்து நாங்க வீடியோஸா வந்து போடுறோம். சரியா? ஓகேவா? சரி ஓகே. அவ்வளோதான். இத சொல்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஏன்னா, இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நம்ம வந்து தமிழ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இது எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம மெனக்கெட்டு சொன்னோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இத சொல்லிட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புரியும். ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. நெறைய பேர் சிலபஸ் வைஸ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த இதுலருந்து நம்ம அந்த ஒரு தவறு, நீங்க அப்படி போக்கூடாது, தப்பான வழியில போறீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மெயினா வந்து இன்னைக்கு உட்காந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். சரியா? ஸோ, இத மனசுல வச்சுக்கோங்க. புக் வைஸ் படிங்க. அதுதான் பெஸ்ட்டு. அதுதான் உங்களுக்கான ரிசல்ட்ட குடுக்கும். சரியா? இன்னைக்கு ஈவினிங்லேருந்து வீடியோஸ் வந்துரும். தமிழ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம்.
அடுத்து ஜிஎஸ் கிளாஸஸும் வந்து நம்ம ஒவ்வொன்னா போட ஆரம்பிச்சுருவோம். சரியா? போட ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாம் பிளானிங் போய்க்கிட்டு இருக்கு. டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுரும். தயாரா இருங்க. நம்ம ஏன் இவ்வளோ நாளா கொஞ்சம் டிலே பண்ணோம் அப்படின்னா, சிலபஸ் வேற மாறணும்னா நெறைய பேர் அதுலேருந்து மாறி வரணும். உடனே வந்து எல்லார்னாலயும் மாற முடியாது. சரியா? ஏன்னா இங்க நெறைய பேர் வந்து 1 வருஷம், 2 வருஷம், 1 1/2 வருஷம், 6 மாசம் 3 மாசமே சொல்லுங்களேன். 2 மாசம், 3 மாசமாவே நம்ம ஒரு ரூட்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்நேரம் நீங்க ஒரு 20 இயல், 25 இயல் படிச்சிருப்பீங்க. டக்குன்னு எல்லாத்தையும் இப்படி கொண்டாந்து இப்படி மாத்தி வச்சோனே, உங்களுக்கே வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு ஒரு குழப்பமாயிரும். ஒரு 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 ஸ்டெடினஸ் கிடைக்காது. என்னடா இது இப்படி மாத்திட்டாங்களே! நம்ம இத எப்படி நம்புறது? அப்படி இப்படிங்கிற மாரி உங்களுக்கு நெறைய குழப்பங்கள் வந்துரும். நெறைய பேர் வீடியோஸ் அது இது அதுன்னு போடவும், உங்களுக்கு நெறையா கேள்விகள் வர ஆரம்பிச்சுரும். நெறைய வந்து குழப்பங்கள் வர ஆரம்பிச்சுரும். அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ டைம் விட்டது. பொறுமையா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டைம் விட்டது. சரியா? இப்ப நாளையிலருந்து இன்னைக்கு நாளைக்கு இருந்து உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா வர ஆரம்பிச்சுரும். நம்மள சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீயா தான் நம்ம வந்து குடுக்க போறோம். அதனால என்ன கேள்விகள்னாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதுக்கான பதில வந்து நம்ம வீடியோல போடுவோம். சரியா? சரி ஓகே. இதோட நம்ம இந்த வீடியோவ வந்து முடிச்சுக்கலாம். இத மெயினா சொல்றதுக்காக தான் கூப்பிட்டோம். தமிழ வந்து இயல் வைஸ் படிங்க. சரியா? சிலபஸ் வைஸ் ஃபர்ஸ்ட்டு இயல் வைஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் படிங்க. ஓகேவா? அதுதான் ஒரு நல்ல கேண்டிடேட் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா, இதுதான் ஒரே வழி. வேற ஆப்ஷன் கிடையாது. சரியா? பார்த்துக்கோங்க. மனசுல வச்சுக்கோங்க. சரி ஓகே. இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க போய் படிங்க. ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன டவுட்னாலும் கீழ கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சைட்லருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். நன்றி.